Hello students, important 2 mark 3 mark series for class 12 standard. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4.16ல இருக்கும். ஒரு ஹைலி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய டைம் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆயிருக்கு. சேம் கொஷினே நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. நம்மளுடைய புக்கில் வந்து பேஜ் நம்பர், இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் நம்பர் இருக்கும், தட் இஸ் 231 அப்படின்னு இருக்கும். இந்த 231 இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே இம்பார்ட்டண்ட். சரியா, இதை நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான். அதனுடைய டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டர்ன்ஸ் வந்து 460, செகண்டரி டர்ன்ஸ் வந்து 40,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். பிரைமரி டர்ன் எவ்வளோ நம்மளுக்கு 460, செகண்டரி டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, செகண்டரி டர்ன் என்எஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 40,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட, ஃபைண்ட் த வோல்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஃபைண்ட் த வோல்டேஜ் டெவலப்டு பர் டர்ன் ஆஃப் த செகண்டரி. அதாவது நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம செகண்டரி வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். செகண்டரி வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதில் பர் டர்ன் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். இஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கனெக்டட் டு அ 230 வோல்ட் ஏசி மெயின் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல பிரைமரி வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, பிரைமரி வோல்டேஜஸ் எவ்வளோ 230. கொஷின் புரிஞ்சிச்சா? we have to find the secondary voltage and then we have to find the voltage developed per turns. ஸோ உங்களுக்கு இது போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, calculate the power delivered by the load to the load. லோடுக்கு எவ்வளோ பவர் போகுது அப்படிங்கிறத தெரியணும். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துடலாமா? ரைட், ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, ரொம்ப சிம்பிள். கரெக்டாக, விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்னது என்பி. கரெக்டாக, இப்போ ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். ரைட், ரைட் த ஃபார்முலா விஎஸ் டிவைடட் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா வி காட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம, வி நீட் விஎஸ். கரெக்டாக, வோல்டேஜ் இந்த செகண்டரி நமக்கு வேணும், செகண்டரி காயில் தான் வேணும். அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு எப்படி மாறும், என்எஸ் இன்டூ விபி டிவைடட் பை என்பி. கரெக்டா? எஸ். அப்போது இதை நான் இன்னும் ஃபர்தராக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, விஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்எஸ் எவ்வளோ நம்மளுக்கு 40,000 சொன்னாங்க. கரெக்டா, என்எஸ் எவ்வளோ 40,000. see I have written 4,000 here. கரெக்டாக 40,000 தானே சொன்னாங்க. எஸ், ரைட். அப்போது இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், விபி எவ்வளோ நம்மளுக்கு, விபியோடைய வோல்டேஜ் எவ்வளோ நம்மளுக்கு, பிரைமரி வோல்டேஜில் 230 மெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 230 ஏசி டிவைட் பை என்பி எவ்வளோ நம்மளுக்கு 460. அப்போ 0 0 கேன்சல், 23 1s are 23 2s are. அப்போ இதையும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா 2 1s are 2 2 2s are. அப்போ செகண்டரி வோல்டேஜ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, செகண்டரி வோல்டேஜ் நம்மளுக்கு 20,000 கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது, 20,000 வோல்ட் in the secondary coil. I hope everyone understood this. Now we are going to find out. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வோல்டேஜ் டெவலப்டு பர் டர்ன் இந்த செகண்டரி. பர் டர்ன்னா என்னது, நம்மளுக்கு வோல்டேஜ் வேணும். செகண்டரி வோல்டேஜ் எவ்வளோ கிடச்சிது நம்மளுக்கு, 20,000 கிடச்சிது. அப்போ அதில் பர் டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்டரியில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, செகண்டரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ 40,000. கரெக்டாக, அப்போ டிவைடட் பை 40,000. if you are going to solve this, all these zeros in the numerator and denominator gets cancelled. 2 1s are 2, 2s are 4. So 1 by 2 is nothing but what, it is just 0.5. அப்போ V is equal to 0.5 voltage is developed per turn. புரிஞ்சிச்சா? இந்த வோல்டேஜ் வந்து என்னது, ஃபார் பர் டர்ன். புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சால்வ் பண்ண சொல்கிறாங்க நம்மள, we need to calculate the power delivered to the load. லோடுக்கு எவ்வளோ பவர் போகுது அப்படிங்கிறது தான் தெரியணும். அப்போ பவரோடைய ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, பவரோடைய ஃபார்முலா வந்து P is equal to V. பவரோடைய ஃபார்முலா என்னது, V into I. நம்மளுக்கு ஓம்ஸில் அப்படி தெரியும், V equal to என்னது
ஐஆர் வி ஈக்குவல் டு என்னது ஐஆர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கரெக்டா. அப்போ ஐ மட்டும் வேணா நம்ம எப்படி எழுதலாம், வி டிவைடட் பை ஆர்னு போடலாமா. எஸ், வி டிவைடட் பை ஆர். அப்போ if you are going to substitute this over here we get v square by r. இதுல பாருங்க இந்த வோல்டேஜை பிரைமரி எடுக்கணுமா இல்ல செகண்டரி எடுக்கணுமா நிறைய பேருக்கு டவுட் வரும். வோல்டேஜ் டெலிவர்ட் டு த லோடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, செகண்டரி இஸ் given to the load of resistance 10 power 4. அப்போ நம்ம இது என்ன வோல்டேஜ் எடுத்துக்கணும், செகண்டரி வோல்டேஜ்னு எடுத்துக்கணும். செகண்டரி வோல்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணோமா, எஸ், எங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம, வி ஸ்கொயர்ல, விஎஸ் ஸ்கொயர் இப்போதான் இந்த இடத்துல போடுறோம், விஎஸ் ஸ்கொயர். அப்போ 20,000 வோல்ட், 20,000 கரெக்டா, வி ஸ்கொயர் தானே, விஎஸ் ஸ்கொயர். அப்போ அகேன் நம்மளுக்கு என்ன வரும், இன்னொரு 20,000 போடணும், புரியுச்சா, டிவைடட் பை ஆர். ஆரோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, ஆரோடைய வேல்யூ வி காட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 10 power 4 ஓம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம 10 power 4 ஓம்ஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 1 1 2 3 and 4 zeros we got. ஸோ இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது, பண்ணோம்னா ஆல் தி ஜீரோஸ் கரெக்டாக, மேலே இருக்கிற இந்த ஜீரோ கீழே இருக்கிற இந்த ஜீரோ அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2 into 2 என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு கிடைக்கும். எத்தனை ஜீரோ இருக்குது, 4 ஜீரோ இருக்குது கரெக்டாக. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 40,000 வாட் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக. இதை இன்னும் நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 40 கிலோவாட்னு சொல்லலாம். 40 கிலோ வாட். எப்படி 40 கிலோவாட்னு சொல்லலாம், ஏன்னா இந்த 3 ஜீரோவை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், கிலோன்னு சொல்லிக்கலாம்ல, அதனால நம்ம இந்த 40 கிலோவாட் சொல்லலாம். ஸோ ஹைலி இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் நம்ம டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஷின் இந்த ப்ராப்ளம். பேஜ் நம்பர் 231 வால்யூம் 1 கிளாஸ் 12 ஸ்டாண்டர்ட். அந்த பேஜில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பாருங்கள். அதில் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு 2 இருக்கும், அதுக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிஸ் மோர்.